திருமணம் ஒன்று நடக்கவிருந்தது. பெண் வீட்டாரும் மணமகன் வீட்டாரும் உற்றாரும் உறவினர்களும் கூடியிருந்தார்கள். கிறிஸ்தவ சம்பிரதாயப்படி திருமண பந்தத்தில் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைத்து வைப்பதற்கு முன் பாதிரியார் ஒரு அறிக்கை விடுவார். இந்த ஊரைச் சேர்ந்த இன்னாரது மகனான மணமகனையும் இந்த ஊரைச் சேர்ந்த இன்னாரது மகளான மணமகளையும் கர்த்தரின் பெயரால் திருமண பந்தத்தில் இணைக்கப் போகிறேன். இந்த திருமணத்திற்கு யாரிடமிருந்தாவது ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் எழுந்து நின்று கர்த்தரின் முன்னிலையில் அறிக்கையிடலாம். கூட்டம் அமைதியாக இருந்தது. ஊசி போட்டால் ஓசை கேட்கும் நிஜப்தம். கடைசி வரிசையிலிருந்து ஒரு அழகான இளம்பெண் எழுந்து கையில் அழும் குழந்தையுடன் பாதிரியாரை நோக்கி வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். கூட்டத்தில் ஒரே கசமுசா. அந்த பெண் பாதிரியாரை நெருங்கும் முன் மாப்பிள்ளை பையனின் தாயார் மயங்கி விழுந்தார். கூட்டம் செய்வதறியாது திகைத்து நின்றது. மணமகள் மணமகனை முறைத்துப் பார்த்தாள். எல்லோரும் என்ன ஆகுமோ, இந்த கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்த வேளையிலே பாதிரியார் கைக்குழந்தையுடன் எழுந்து வந்த பெண்ணிடம் கேட்டார், மகளே, உனது ஆட்சேபனை என்ன? அந்த பெண் சொன்னாள், ஃபாதர், கடைசி வரிசையில் இருக்கும் எங்களுக்கு நீங்கள் சொல்வது எதுவுமே கேட்கவில்லை. இப்படித்தான் நாமும் இருக்கிறோம். ஒரு காரியம் நடந்து முடிவதற்கு முன்பதாகவே அது இப்படித்தான் நடக்கும் என்று தவறாக கணித்து அடுத்தவரை குறைகூற முந்திக் கொள்கிறோம். வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. என்ன செய்வோமா?